தாழிசையாத்தமிழாகரனே காழியுளாய் நினையே நினையே தாழிசையாத்தமிழாகரனே திருஇடைமருதூர் தலம் பண்குறிஞ்சி முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதி. திருச்சிற்றம்பலம். தோடோர் காதினன் பாடும் மறையினன் தோடோர் காதினன் பாடும் மறையினன் காடு பேணி நின்று பாடும் மருதரே கருடார் புறங்கேவர் எருதே எய்துவர் மருதே இடமாகும் விருதாம் வினை தீர்த்தே கருடார் புறங்கேவர் எருதே எய்துவர் மருதே இடமாகும் விருதாம் வினை தீர்த்தே இன்னும் அடியார்கள் நம்மள் மருதரே பொன்மொழி சொல்ல இன்னும் தமதாமே விரியார் சடை மேலே எரியார் மருதரே கரியாதே போவார் பெரியார் உலகிலே வந்த விடையேறும் எந்தை மருதரே சிந்தை செய்பவர் உந்தி நல்லரே கழலும் சிலம்பார்க்கும் எழிலார் மருதரே தொழலே வேணுவார்க்கு உழலும் வினை போவே பிறையார் சடையண்ணல் மறையார் மருதரே நிறையார் நினைபவர் உரையார் இந்தனே எடுத்தான் புயம் தன்மே அடுத்தார் மருதரை தொடுத்தார் மலர் சோப்ப விடுத்தார் வேட்கையே இருவர் பெரியாய உருவம் மருதரை பரவி ஏற்றுவார் மருதி வாழ்கரே இன்றும் சமன் தேரர் என்றும் மருதரை அன்றே உரை சொல்ல நன்றும் கருது சம்பந்தன் மருதரடி பாட பெரிதும் தமிழ் சொல்ல பொருத வினை போலே கருது சம்பந்தன் மருதரடி பாட பெரிதும் தமிழ் சொல்ல பொருத வினை போலே பெரிதும் தமிழ் சொல்ல பொருத வினை போமே ஒடுங்கும் பிணி பிறதே என்று ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதே அடங்கும் இடம் கருதே நின்றேரெல்லாம் அடிகள் அடி நிழல் கீழாழம் வண்ணம் கிடங்கும் அதிலும் சோலாதே என்றும் கெழுமனைகள் மறையின் ஒளி
தொடங்கும் கடல் தொடங்கும் கடல் தூங்கானை மாடம் தோடுங்களே தொடங்கும் கடல் கடம் கோயில் தூங்கானை மாடம் நீங்க வந்து இப்ப வந்து நான் கட் பண்ண உடனே உள்ள வாங்க, நான் செல்லிங்ல வாங்க. மன்னார் முழவதிரும் மாட வீதி வயல் காழி ஞான சம்பந்தன் நல்ல பெண்ணாகடத்து பெரும் கோயில் சேர்ப்பிதை முறிஞ்சும் தூங்கானை மாடம் கண்ணார் கடல் பரது பாடல் காற்றும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் இன்னோருலகத்து நீதி வாழும் விதியதுவேயாகும் வினைமாயுமே இன்னோருலகத்து நீதி வாழும் விதியதுவேயாகும் வினைமாயுமே போற்றி. இன்று நாம் செய்த தவத்தின் அடிப்படையில் அருள்மிகு கலாமடம் பாதரக்குடி ஆதீனம் நகரத்தார் உபதேச குருபீடம் 65வது பட்டம் தவத்திரு ரவீந்திர சுவாமிகள் எழுந்தருளி இன்றைய தினம் நமக்கு அருளுரை வழங்க இருக்கிறார்கள். நகரத்தார்கள் சைவ பணியில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். காசியிலே நாட்கோட் நகரத்தார் சத்திரம் என்றால் மிகப்பெரிய ஒரு வசதியான ஒரு இடம். அங்கு சென்று அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அன்பர்கள் பெருமானை தரிசித்து வருவது வழக்கம். அதுபோன்று உலகம் எங்கிலும் சைவ பணிகளை மேற்கொண்டு வருகின்ற நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அன்று முதல் இன்று வரை தமக்கு ஒரு குருபீடம் ஏற்படுத்தி அங்கே குருபீடத்தில் அமர்ந்து உபதேசம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பெருமக்களுக்கு. அப்பேற்பட்ட அந்த திரு மடத்திலிருந்து இன்றைய தினம் நம்முடைய சுவாமிகள் எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு அருளாசி வழங்க இருக்கின்ற சமயத்திலே வழக்கம்போல் நம்முடைய கள்ளக்குறிச்சி அமைப்பாளர் ஐயா அவர்கள் தங்களுடைய வரவேற்புரையை ஆற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சாமி வந்தாருன்னா சொல்லுங்க. அது வரைக்கும் வந்துட்டாங்களா சாமி? மைக்கை மியூட் பண்ணுங்க, மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. சாமிகள் மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. சாமி மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, நான் சாமி வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சொல்லுங்கள். திருச்சி சிவா. சாமி மைக்கை மியூட், சாமி மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. யாரோ நல்லா ஆன்ல இருந்துச்சு, யாரோ பிடிச்சி ஆஃப் பண்ணிட்டாங்க. சாமி பேசலாம், ரொம்ப நல்லது. கொடுங்க. ஓகே, வந்து இது பண்ணால் பேசிக்கலாம். விடுங்க. திருச்சிற்றம்பலம். நீள நினைந்தடியே உன்னை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவால் அவள் வாடி வருந்தமே கோலிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன்
ஆலிளையும் பெருமானவை அட்டி தரபணியே நீழ நினைந்தடியே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமானு திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். இன்றைய தினம் எழுந்தருளி அருளாசி வழங்க வந்திருந்த நம்முடைய சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய இயக்குனர் பெருமகனார், பல்வேறு மையங்களுடைய அமைப்பாளர்கள், பேராசிரியர்கள், எழுந்தருள் இருக்கிற அடியார் பெருமக்கள், இந்த கூகுள் மீட் மூலமாக, இந்த இணையதளம் மூலமாக சைவ சித்தாந்த உரை தொடர்ந்து நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற கள்ளக்குறிச்சி அமைப்பாளர் ஐயா அவருடைய புதல்வர் நம்முடைய சண்முகம் ஐயா, சம்பத் ஐயா, முருகேசன் ஐயா, குருநாதன் ஐயா போன்ற அத்தனை பேர்களுடைய அடிகளையும் போற்றி துதிக்கின்றேன். இங்கே யூடியூப்பில் தொடர்ந்து ஏற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய விஜயகுமார் ஐயா அவர்களுடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றேன், நெய்வேலி மையத்தினுடைய அமைப்பாளர். ஆக இன்றைய தினம் நம்ம 7ஆம் சூத்திரம் பார்க்க இருக்கின்றோம். முதல் சூத்திரத்தில் நம்ம பார்த்தது என்னன்னா, சிவஞான போதம் என்றால் சிவன்பால் அன்பை செலுத்தி, சிவன்பால் அறிவை செலுத்தி அனுபவத்தை பெறுது. சிவஞான போதம் சிவன்பால் அறிவை செலுத்தி அனுபவத்தை பெறுது. முதல் 6 நூற்பாக்களும் அறிவை செலுத்துதல், அடுத்த 6 நூற்பாக்களும் அனுபவத்தை பெறுது. அந்த வகையிலே நம்ம கடந்த 6 நிகழ்வுகளிலே 6 நூற்பாக்களையும், அதற்கு முந்தைய 2 நிகழ்வுகளிலே அறிமுகம், சிவஞான போதம் அறிமுகம் என்ற தலைப்புடும், சிவஞான போதம் மங்கள வாழ்த்து என்ற தலைப்பிலும் அந்த 12 நூற்பாக்களின் இயல்புகளை பற்றி பார்த்தோம். முதல் 6 நூற்பாக்கள் என்ன சொல்கிறது என்றால், அதிலே முதல் 3 நூற்பாக்கள் பதிவுண்மை, பசு உண்மை, பாச உண்மையை பற்றி சொல்கின்றன. அதாவது முதல் நூற்பாவிலே இறைவன் உண்டு என்று இறை உண்மையை உணர்த்துகிறது. அறிவற்ற பொருளெல்லாம் அறிவுள்ள பொருளாலே தான் இயங்கும். அறிவற்ற பொருளெல்லாம் அறிவுள்ள பொருளாலே தான் இயங்கும். இதுதான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிதல் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இந்த அறிவற்ற அண்ட சராசரத்திற்கு உயிராக இறைவன் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் இங்கே பொருள். உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். ஆகவே அண்ட சராசரம் ஒரு சடப்பொருள், அதை இயக்கிக் கொண்டிருப்பவன் பெருமான். ஆக இந்த தனு கரண புவன போகங்களை நமக்கு அருளி இயக்கிக் கொண்டிருப்பது பரம்பொருள். ஆகவே அவன்தான் இறைவன் என்றும், ஒரு பொருள் உற்பத்தியாக 3 காரணங்கள் தேவை. உதாரணமாக ஒரு மண்பானை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் மண் முதல் காரணம், சக்கரம் துணை காரணம், குயவன் நிமித்த காரணம். அதுபோல இந்த தனு கரண புவன போகங்கள் நமக்காக உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றால் முதல் காரணமாக இறைவன் பயன்படுத்துவது, வைப்பு பொருளாக வைத்து பயன்படுத்துவது எது என்றால் மாயை. முதல் காரணம் மாயை. வைப்பு சக்தியாக வைத்து பயன்படுத்துகிறான். முதல் காரணம் மாயை. துணை காரணமாக தன்னிலிருந்து வெளிப்பட்ட சக்தி. துணை காரணம் தன்னிலிருந்து வெளிப்பட்ட சக்தி. நிமித்த காரணம் சிவப்பரம்பொருள். நிமித்த காரணம் சிவப்பரம்பொருள். ஆக
இந்த 3 காரணம். ஆகவே ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஒருவன் வேண்டும், அவன்தான் நிமித்த காரணன், அவனே பதி என்று பதி உண்மையை சொல்கிறது. ஆக சத்காரியவாதமும் முதல் சூத்திரத்திலே உறுதி செய்யப்படுகிறது. உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இந்த அடிப்படையில் தான் இந்த உற்பத்தி நடக்கிறது. உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. Energy can be created, not be destroyed, but it can be changed to another energy. அப்படிதான் நம்ம சயின்ஸ் சொல்லுது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, புதிதொரு ஆற்றலாக மாற்றலாம். இந்த அடிப்படையில் உள்ள பொருள் தோன்றும், உள்ள பொருளே தோன்றும், இல்லாதது தோன்றாது, உள்ள பொருள் அழியாது. இவ்வாறாக நம்ம முதல் நூற்பாவிலே இறைவன் உண்டு என்று, இந்த உலகத்தை படைத்த கர்த்தா இறைவன் என்று உறுதி செய்தோம். இரண்டாம் நூற்பாவிலே பாசம் உண்டு என்றும், கண்மம் உண்டு, உயிர் செய்கின்ற வினை என்று ஒன்று உண்டு, அவையே தானேயா இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று வினைகளை பற்றியும், அடுத்ததாக இந்த வினைகளை ஊட்டுவதற்கு தன்னுடைய சக்தி சிற்சக்தி உண்டு என்றும் சக்தியை பற்றிய நிலையையும் சொன்னது. ஆக மூன்றாவதாக பசுவினுடைய உண்மையை உறுதி செய்கிறது. உயிர் என்று ஒன்று உண்டு, அது மற்ற பொருள்களுக்கு வேறாக இருக்கிறது. உளது இளது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்க மறிதலின் கண்படியில் உண்டிவினை இன்மையின் உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா என்று 7 நிலைகளிலே உயிர் உண்டு என்று உறுதி செய்தது. இது மூன்றாம் நூற்பா. அதனுடைய தொடர்ச்சியாக 4ஆம் நூற்பா, அதனுடைய தொடர்ச்சியாக 4ஆம் நூற்பா என்ன சொல்கிறது என்றால், ஆக அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமளத் துணராது அமைச்ச அரசியைப்ப அஞ்ச அவை தைத்து என்று தன்னுடைய உயிரினுடைய 8வது நிலை உயிர் உண்டு என்றும், அதாவது அந்த கரணங்களுக்கு வேறாக உயிர் உண்டு என்றும், இந்த அந்த கரணங்கள் அமைச்சருக்கு அதிகாரிகள் உதவுவது போல், அரசனுக்கு அதிகாரிகள் உதவுவது போல இந்த அந்தக்கரணங்கள் உயிருக்கு உதவுகின்றன. அவ்வளவு. இந்த நிலையில் இந்த கருவிகளை வைத்துக்கொண்டு உயிர் 5 அவத்தைப்படும் என்று நம்ம பார்த்தோம். அந்த அவத்தையிலே காரண அவத்தை 3 என்று நம்ம பார்த்தோம். கேவல அவத்தை பிறவிக்கு முந்திய நிலை, அதான் முதல் பிறவிக்கு முந்திய நிலை. இறைவன் கருணை கொண்டு நமக்கு இந்த தனு கர்ண புவன போகங்களை கொடுப்பதற்கு முந்திய அனாதி கேவலம் உயிர் முற்றிலுமாக அறிவு மழுங்கி இருந்த நிலை. இறைவனுடைய பெருங்கருணையினாலே உயிர் இந்த தனு கரண புவன கருவிகளை கொண்டு அறிவு விளக்கம் ஓரளவு பெற்றிருக்கிறது. விளக்கொளியில் ஒளி போல இருக்கிறது. இனிமே நம்ம போக வேண்டியது சிவமயம், சுத்த சிவத்துக்குள்ளே போக வேண்டும். சுத்த அவத்தை சிவத்துக்குள்ளே போக வேண்டும். இந்த அவத்தை மகா சகல அவத்தை என்று 15 அவத்தைகளாக இந்த மகா சகலத்தில் கேவலம் என்றும், சகலம் என்றும், சகலத்தில் சுத்தம் என்றும், அதாவது தினசரி பிறந்து இறந்து போல இரவு தூக்கத்தில் பழைய நிலைக்கும் கேவல நிலைக்கு, திருப்பி காலையில் எந்திரிச்சு சகல நிலைக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே நாம் அடியார்கள் போன்று இறைவனை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சகலத்தில் சுத்த நிலை. இவ்வாறாக 15 அவத்தைகளை மாறி மாறி நம்ம பெற்று அதுக்கு ஒரு குழந்தை உதாரணமாக சொல்லப்பட்டு சுத்தாவத்தைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று 4வது நூற்பாவிலே சொல்லி, 5வது நூற்பாவிலே மேற்கொண்ட அந்த 4வது நூற்பாவிலே சொல்ல தொடர்ச்சியாகிய விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்தறிந்தறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவை. ஆக இந்த கண்ணு காது மூக்கு உயிர் அல்ல. ஆக கண்ணு காது மூக்கு உயிரின் பொருட்டு அறிகிறது, உயிருக்காக அறிகிறது. ஆகவே இதுல என்ன 5ஆம் சூத்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணு காது மூக்கு பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை உயிர் அறிகிறது, உயிரினாலே தான் அது ஏவப்பட்டு அறிகிறது. அதை போல உயிர் அறிவதற்கு திருவருள் உதவுகிறது. ஆனால் அந்த கண்ணு காது மூக்குக்கு எப்படி தன்னை உயிர் செலுத்துகிறது என்று தெரியவில்லையோ, அதை போல உயிருக்கு தன்னை செலுத்துகின்ற திருவருளையும் தெரியவில்லை.
ஆக அந்த பாடலிலே 5ஆம் நூற்பாவிலே என்ன சொல்கிறது என்றால், 5 பொறிகளை செலுத்துவது உயிர், ஆனால் செலுத்துகின்ற உயிரை அது அறியவில்லை. அதை போல உயிரை செலுத்துவது சிவம், செலுத்துகின்ற சிவத்தை அந்த உயிர் அறியவில்லை என்று சொல்லுது. 6ஆம் நூற்பாவிலே என்ன சொல்கிறது என்றால், உணர்வுறு அசத்தியனின் உணராதி இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கும் சிவசத்து என்று சொல்லும். ஆக என்ன சொல்கிறது என்றால், ஒரு வகையால் உணரப்படுபவனாகவும் ஒரு வகையால் உணரப்பட முடியாதவனாகவும் இருக்கிறான் இறைவன். ஆகவே கருவிகளை ஏவி, கடந்த வகுப்புல பார்த்தோம், கண்ணு காது மூக்கு மனம் புத்தி போன்ற கருவிகளை ஏவி பார்த்தால் இதையெல்லாம் அழியக்கூடிய பொருள், அழியக்கூடிய பொருளால் அழிய முடியாத பரம்பொருளை காண முடியாது. இவைகளை பாசஞானம் என்று சொல்கிறோம். அதை போல பசிஞானம் என்னவென்றால், பசிஞானம் என்ன சொல்கிறது என்றால், உயிரறிவை ஏவிவிட்டு நம்ம உயிரறிவை பார்த்தோம்னா தன்முனைப்பாலே பரம்பொருளை காண இயலாது. ஆகவே பசிஞானத்தாலும் பாசஞானத்தாலும் இறைவனை காண முடியாது. அப்பொழுது எதால் பார்க்க முடியும் என்றால், பதிஞானத்தாலே இறைவனை பார்க்கலாம் என்று கடந்த வகுப்புல பார்த்தோம். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி பதிஞானத்தாலே பார்க்க முடியும் இறைவன். அது எப்படியா நம்ம பதிஞானத்தாலே பார்க்க முடியும் என்று சிலர் என்னிடம் கேட்டாங்க. நிறைய வகுப்பு முடிஞ்ச உடனே கேட்குற மாதிரி கேட்டாங்க. அது எவ்வாறு எனில், இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று மாணிக்கவாசகர் சொல்றார். இணையார் திருவடியின் தலைமேல், அதாவது அவருடைய திருவடி மேலே அவருடைய இணையார் திருவடியை வைத்தவுடன் துணையான சுற்றங்களாகிய பாசஞானமும் பதிஞானமும் அவரை விட்டு போய்விட்டது. பாசஞானமும் பதிஞானமும் அவரை விட்டு போய்விட்டது. ஆக என்னவென்றால், அவர் சுற்றமாக நினைத்த பசிஞானமும் பாசஞானமும் அவரை விட்டு போய்விட்ட நிலையில இருப்பது, எஞ்சி இருப்பது திருவருள் ஞானம், பதிஞானம் மட்டுமே. ஆகவே அந்த பதிஞானம் கொண்டு இறைவனை காண முடியும் என்று நம்ம பார்த்தோம். அதனாலதான் மாணிக்கவாசகர் சொல்றாரு, கண்டு இன்று வீருட்டு. எப்ப திருவடி தீட்சை கொடுத்தாரோ, இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று சொல்றார். அப்படி துறந்தொழிந்தவுடன் அவர் ஒரு வார்த்தை சொல்றார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீருட்டு. அப்போ என்ன சொல்றார், கண்டேன்றார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீருட்டேன். ஆடி அமாவாசை என்று நாவுக்கரசு பெருமானு கண்டேன்றார். காதன் மடப்பிடியோடு களிர் வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இவ்வாறாக எப்படி காண முடியும் இறைவனை என்றால், அவனுடைய அருளாலேதான் இறைவனை காண முடியும். ஆகவே கருவிகளால் ஏற்படக்கூடிய பாசஞானத்தாலும் உயிர் தன்மனைப்பால் ஏற்படுகின்ற பசிஞானத்தாலும் காண முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லுவாங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று இங்க சொல்லுவாங்க. ஆகவே இங்கே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, இறைவனுடைய திருவருள் ஞானத்தாலே மட்டும்தான் இறைவனை அறிய முடியும் என்று அந்த நூற்பாவிலே பார்த்தோம். இப்பொழுது 7ஆம் நூற்பா, உண்மை அதிகாரம். உள்ள புகுந்துட்டோம். உண்மை அதிகாரம் அடுத்து வரக்கூடிய 6 நூற்பாவும் உண்மை அதிகாரம். இதில் 3 சாதன இயல். 7ஆம் நூற்பாவும் 8ஆம் நூற்பாவும் 9ஆம் நூற்பாவும் சாதன இயல். 10, 11, 12 பலனியல் என்று சொல்லக்கூடியது. இதுல சாதனையல் அதிகாரியின் இயல்பு யாரு? 7ஆம் சூத்திரம் உண்மை அதிகாரம் சாதனையலிலே முதல் சூத்திரம். நின்மல சாக்கரம்
அருளால் உயிர் தன்னை அறிதல். அருளால் உயிர் தன்னை அறிதல். இந்த சூத்திரத்தில் நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணணும்னா, கோயிலில் போனீங்கன்னா ஒரு நந்தி இருக்கு, அதுக்கு பேர் அதிகார நந்தின்னு பேர். என்ன அதிகாரம்னா, நீங்கள் என்னமோ கோயிலில் எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நினச்சிக்கிறாதீங்க. அந்த அதிகாரம் என்னன்னா, நான் ஒரு ஆன்மா, இறைவனை அடைவதற்கான அதிகாரம் என்னிடம் இருக்கிறது என்று அந்த அதிகார நந்திக்கு பொருள். ஆக உயிருக்கு இறைவனை அடையக்கூடிய அதிகாரம் உண்டு, உயிருக்கு இறைவனை அடையக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதை உணர்த்துவதுதான் அங்கே அதிகார நந்தி. அதுபோல இந்த சூத்திரத்திலே உயிராகிய நமக்கெல்லாம் அதிகாரம் உண்டு, இறைவனை அடையக்கூடிய அதிகாரம். அது எவ்வாறு என்றால், உயிர்களாகிய நாமெல்லாம் அடிமை, நமக்கு ஆண்டான் இறைவன். அந்த அடிப்படையிலே அவனை கடந்து அவனை அடைவதற்கு நமக்கு உரிமை உண்டு என்று முதலிலே உயிர் நினைத்தால்தான் அடுத்த காரியத்திலே இறங்கி இறைவனை அடைய முடியும். ஆகவே இறைவனை அடையக்கூடிய உரிமை உண்டு என்று உறுதி செய்வதுதான் இந்த நூற்பா. ஆகவே அந்த நோக்கிலே இந்த நூற்பாவை நாம் கண்கொள்ள வேண்டும். இதைத்தான் அதிகாரியின் இயல்பு என்று சொல்கிறோம். யார் அந்த அதிகாரினா? பசு. நாமெல்லாம் உயிர்கள். பசுவினுடைய சிறப்பு இலக்கணத்தை சொல்லக்கூடியது அதான் அதிகாரியின் இயல்பு. சூத்திரத்துக்குள்ள போவோம். யாவையும் சூனியம். யாருக்கு? யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலும். சிவத்துக்கு முன்னாடி எல்லாம் சூனியம். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலும் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா. இரண்டு திறன் அறிவு உள்ளது இரண்டல ஆன்மா. இதை சொல்றார். இருதிறன் என்பது என்னன்னா, இங்க சத்தாகிய சிவப்பரம்பொருளும் அசத்தாகிய உலகத் தொகுதியும். இருதிறன் என்பது சத்தாகிய சிவப்பரம்பொருளையும் உலகத் தொகுதியாக இருக்கின்ற அசத்து, இந்த இரண்டினுடைய தன்மையை பற்றி சொல்வதுதான் இருதிறன். அந்த இரண்டு என்பது எதை குறிக்கிறது என்றால் சத்தையும் அசத்தையும். சத்தெதிர், சத்துக்கு எதிராக அசத்து பொருள். சத்து என்பது சிவப்பரம்பொருள், அதற்கு எதிராக ஒரு அசத்து என்ற ஒரு பொருள் சூனியம் இல்லை. ஏன்னா அவருக்குள்ள எல்லாம் அடக்கம். அவரை தாண்டி ஏதாவது பொருள் இருந்தால் தான், அவருக்கு ஏதாவது பயன்படுற மாதிரி ஒரு பொருள் இருந்தால் தான் அது அவருக்கு அவசியம். ஆகவே இங்கே சத்துக்கு முன்னாடி எந்த பொருளும் இல்லை என்பதுதான் பொருள். அதான் சொல்றார். பொலிப்புரை. பொலிப்புரையில் சிவபெருமானுடைய திறத்தை சொல்றார். சத்தினுடைய திறத்தை முதல்ல சொல்றார். வாக்கு மனம் கடந்த சிவத்தின் முன்னிலையில் அசத்து பொருள் பால். ஆக மனவாசம் கடந்தான் முன்னாடி, அவனுக்கு முன்னாடி அசத்து என்பது இல்லாத பொருள், அவனுக்கு தேவையில்லாத பொருள். அதனாலே பால் என்கிறார். ஆதலால் சத்தாகிய சிவம் அசத்தாகிய உலகத்தை அறிதல் செய்யாது. பேரறிவாளனாகிய சிவபெருமான் இந்த உலகத்தை அறிதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு அது தேவையில்லை. ஆகவே இங்கே வனம் வாக்கு, வாக்கு மனம் கடந்த சிவத்தின் முன்னிலையில் அசத்து பொருள் பால். ஆதலால் சத்தாகிய சிவம் அசத்தாகிய உலகத்தை அறிதல் செய்யாது. சிவம் இந்த உலகத்தை பார்க்காது, அவ்வளவுதான், அவனுக்கு தேவையில்லை. அடுத்த அசத்தை பற்றி சொல்றார். இரண்டாவது, ஆக அசத்தாகிய உலகம் அறிவில்லாத ஒரு சடம். அசத்தாகிய உலகம் அறிவில்லாத ஒரு சடப்பொருள். ஆதலால் சத்தாகிய சிவத்தை அதுவும் அறிதல் செய்யாது. பாருங்க, சிவத்துக்கும்
சத்துக்கும் அசத்து தேவையில்லை, அசத்துக்கும் சத்து தேவையில்லை. சத்தும் அசத்தை அறியாது, அசத்தும் சத்தை அறியாது. ஆகவே இப்ப எதுக்கு தான் இந்த ரெண்டு பொருள் இருக்கு பாருங்க. ஆக சத்து அசத்து ஆகிய இரண்டையும் அறியும் பொருள் ஒன்று உண்டு. அந்த சத்தான தன்மையும் அசத்தான தன்மையும் ஆகிய இரண்டும் இன்றி, அதாவது பேரறிவும் பெருங்கருணையும் பேராற்றலும் இன்றி, சுத்தமா அறிவே வேலை இல்லாத, அறிவே கிடையாது என்ற நிலையும் இன்றி, சத்தோடு கூடி சத்தாயும் அசத்தோடு கூடி அசத்தாயும் நிற்கும் சத அசத்தாய் உள்ள சதசத்து உயிரே. அது என்னன்னா, சிவத்துக்கு அசத்து தேவையில்லை, அசத்தும் சிவத்துக்கு தேவையில்லை, உயிருக்குத்தான் ரெண்டும் தேவை. நம்மளாம் சாமி கும்பிடுறோம், சாமி காப்பாத்து, உன்னை சேரணும் சாமி எல்லாம் சொல்கிறோம். அப்படியே சைடில் உலகத்திலேயே பூந்துடுறோம். தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், காரு வாங்கணும், பங்களா வாங்கணும், தோட்டம் வாங்கணும். அசத்து பொருளையும் ரசித்து பார்க்குறோம். உடம்பு நமக்கு தேவை அசத்து பொருள். ஆக உயிருக்கு இந்த அசத்தாகிய அறிவற்ற பொருள்களும் தேவை. அதே நேரத்தில் சத்தாகிய சிவத்தை அடைய வேண்டிய தேவையும் உண்டு. ஆகவே சத்தையும் அசத்தையும் மாறி மாறி அனுபவித்து கடைசியில் சத்திடம் போய் சேர்வதுதான் உயிரின் இயல்பு. இதான் சத்தோடு கூடி சத்தாயும் அசத்தோடு கூடி அசத்தாயும் நிற்கும் சதசத்தாய் உள்ளது உயிர். இதான். ஆக 3 விஷயம் இந்த பாட்டில் சொல்றாரு, இந்த சூத்திரத்தில் முக்கியமா. ஆக சத்தாகிய சிவத்துக்கு இந்த உலகத் தொகுதி தேவையில்லை, இந்த உலகத் தொகுதிக்கும் சிவம் தேவையில்லை. அப்ப இந்த உலகமும் சிவமும் மாறி மாறி அனுபவிக்கின்ற ஒரு பொருள் உண்டப்பா, அந்த பொருள் தானப்பா நீ என்று சொல்றார். ஆக இங்கே மெய்கண்ட தேவநாயனார் அவரே ஒரு வார்த்திக பொழிப்பு அருளியுள்ளார். என் முதலிற்றோ எனில் மேலதற்கோர் புறநடை உணர்த்துதல் முதலிற்று. புறநடை என்றால் என்னன்னா, இத்தனை 6 பாட்டில் சொன்னோம் பார்த்தீங்களா, 6 பாட்டில் சொன்னதில் முக்கூறியதின் ஒளிவு அல்லது மிச்சம். இங்கே 6 பாட்டில் முதல் பாட்டு, இந்த இடத்துல 6வது நூற்பாவில் சொன்னதனுடைய பாக்கி, அதை சொல்ல போறேன்னு இந்த இடத்துல சொல்றார். புறநடை பாக்கி மிச்சம்னு அர்த்தம். புறநடை நூற்பா 6ல் என்ன சொல்லியிருக்காரு? நூற்பா 6ல் உணர்வுறு அசத்தியனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கும் மண்ணுலை. அதாவது சத்து அசத்தை அறியாது, அசத்து சத்தை அறியாது என்று சொல்லி விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். சத்து அசத்தை அறியாது, அசத்து சத்தை அறியாது என கூறியது 6ஆம் நூற்பா. அவ்வாறாயின் அவ்விரண்டையும் அறிவது யாது? ஆக சிவத்தை அறிவதும் இந்த உலகத்தை அறிவதும் யாது என்று ஐயத்தை நீக்கி அவ்விரண்டினையும் அறிவது உயிரே என கூறுவதுதான் இந்த நூற்பா 7. ஆக 2 ஐயத்தையும் நீக்கி உயிரே சத்தையும் அசத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் என்று கூறுவதுதான் இந்த நூற்பா 7. இதில் அதிகரணம் யாவையும் சூனியம் சத்தெதிராதலின் சத்தே அறியாது. யாகவே இந்த உலகத் தொகுதி அத்தனையும் சூனியம். யாருக்கு முன்னாடி? சிவத்துக்கு முன்னாடி. அவருக்கு தேவையில்லை சத்தெதிராகலின். இதில் மேற்கோள் சொல்றாரு. மேற்கோள்லாம் உங்களுக்கு சொல்ல புரியும். வாய்ஸ் சரியா வரலைங்களா ஐயா? மற்றவங்களுக்கு எப்படி கேட்குது ஐயா? மற்றவங்களுக்கு எப்படி கேட்குது? கிளியரா இருக்க? அம்மா தயவு அம்மா ஐயா, நீங்க பாட்டுக்கு மைக்கை ஓபன் பண்ணாதீங்க. ரகுராம் எதா இருந்தாலும் சொல்லுவாரு. தயவு செய்து தங்கவேலு ஐயா மைக்கை ஓபன் பண்ணாதீங்க. ஐயா தங்கவேலு ஐயா மைக்கை ஓபன் பண்ணாதீங்க. ரகுராம் நீங்க சொல்லுங்க எதுவாக இருந்தாலும். இல்லை சண்முக ஐயா சொல்லுவார். அதான் நிர்வாகத்தில் திடீர்னு யாராவது அவங்க நெட்வொர்க் ப்ராப்ளம், தயவு செய்து இங்கே மைக்கை ஆன் பண்ணாதீங்க. பேசாமல் போனை வச்சுட்டு கேளுங்க. இதில் அதிகரணம்
முதல் அதிகரணம் மேற்கோள். ஈண்டுனா இந்த முதல் அதிகரணத்தில் ஈண்டு சத்தினிடத்து அசத்தும் பிரகாசியாது என்றது. சத்து முன்னாடி அசத்து பிரகாசியாது. சூரிய ஒளி முன்னாடி சும்மா ஒரு டார்ச் லைட் பிரகாசிக்குமான பிரகாசிக்காது. சூரிய ஒளி முன்னாடி இந்த உயிர்களுக்கு அறிவிளக்கம் கொடுக்கக்கூடிய இந்த அசத்து பொருள் பிரகாசிக்குமான பிரகாசிக்காது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒளி. அதுபோல சத்தினிடத்து அசத்து பிரகாசிக்காது என்பது இந்த மேற்கோள். மெய்யிடத்து பொய் அப்பிரகாசமாய் நிற்றலான் ஏது. மெய் என்பது சிவப்பரம்பொருளை குறிக்கக்கூடியது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். முற்றுணர்வு எப்போதும் நீங்காத சிறப்பியல்பில் இருக்கக்கூடிய பெருமான், அதைத்தான் மெய் என்று இங்கே சொல்கிறோம். பொய் என்பது அதற்கு சுட்டு உணரக்கூடிய பொருள்கள். எதெல்லாம் பொய்? சேரை சுட்டி காட்டுறோம், 10 வருஷத்துல அழிஞ்சு போயிடும். தங்கத்தை சுட்டி காட்டுறோம், எத்தனை வருஷத்துல அழியுமோ. ஆக வீடை ஒரு பில்டிங்கை சுட்டி காட்டுறோம், அது அழியக்கூடிய. எதெல்லாம் உடம்பை சுட்டி காட்டுறோம், 100 வருஷத்துல அழிஞ்சு. எதெல்லாம் சுட்டி காட்டுகின்றோமோ அந்த சுட்டி காட்டுகின்ற பொருள் எல்லாம் ஒரு அழியக்கூடிய பொருள். அதைத்தான் சொல்றாரு. ஆகவே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதல் அறிவு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வார். ஆக பொய் என்பது சுட்டுணர்வு அதான் இடையிடையே தோன்றி மறைவதாய் உள்ள பொருள். வரும், இப்போ தங்கமாக இருக்கும், திருப்பி மறைஞ்சு போயிடும், திருப்பி தங்கமாக வரும். இப்படி மாறி மாறி தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய பொருள். அழியும், திருப்பி தோன்றும். அப்போ உடம்பா இருக்கிறோம் பாருங்க, உடம்பா இருக்கிறோம், நல்ல உடம்பு. அப்புறம் திருப்பி பஞ்சபூதத்துக்குள்ளே போயிடும், ஒடுங்கிடும். திருப்பியும் பஞ்சபூதத்திலிருந்து வெளியில் உடம்பா மாறி வரும். இப்படியாக மாறி மாறி இடையிடையே தோன்றி மறைவதால் இதனுடைய இது அதான் சொல்றார். மெய்யிடத்து பொய் அப்பிரகாசமாய் நிற்றலாம் என்று. அப்பிரகாசமாய் நிற்றலாம். பிரகாசத்துக்கு ஆப்போசிட் அப்பிரகாசம். உதாரண வெண்பா இங்க சொல்றாரு. உலகம் முதல்வனால் வேறு நின்று அறியப்படாது. இது என்ன தலைப்புன்னா, முதல்வன் வேறையா இருந்து இந்த உலகத்தை காணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உலகத்தை காண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, நமக்காக கொடுத்திருக்கார் என்பதுதான் உண்மை. அந்நியம் இலாமை அதற்கு ஒன்று உணர்வு என்ற. அந்நியம் இலான் அசத்தை காண்குவனேல் அந்நியமா காணான் அவன் முன் கதிர்முன் இருள் போல மானா அசத்து இன்மை மற்று. கதிர்முன் இருள் போல மானா அசத்து இன்மையற்று. அந்நியம் இல்லாமை அதற்கு ஒன்று உணர்வு இன்று ஆம். இங்க என்ன சொல்றாருன்னா, இறைவன் சுட்டி அறிவதற்கு வேறாய் கிடப்பது ஒன்றுமன்று. இறைவனுக்கு இந்த பொருள் வேணும், இதுதான் அதுதான் சுட்டி அறிந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுக்கு வேறான ஒரு பொருள் என்று ஒன்று இல்லவே இல்லை. ஏனெனில் பசுவாகிய உயிர்களும் பாசமாகிய இந்த சடப்பொருள்களும் இறைவனுக்குள் அடக்கம். இறைவனின் அடக்கம். இறைவனை தாண்டி போனாதான் அறிய வேண்டிய பொருள், இல்லைன்னா கிடையாது. அதனால தான் ஏனெனில் பசுவாசம் இறைவனின் அடக்கம். ஆகவே இறைவன் சுட்டி அறிவதற்கு ஒரு பொருளும் இல்லை. இறைவனைத்தான் நாம் அறிய வேண்டுமே ஒழிய இறைவன் அறிவதற்கு ஒரு பொருளும் இல்லை என்பதுதான் இங்கே விஷயம். அந்நியம் இல்லாமை அதற்கு ஒன்று உணர்வு என்றார். ஆக இறைவனைத்தான் நான் அறிய வேண்டுமே ஒழிய இறைவன் சுட்டி அறிவதற்கு ஒன்றுமில்லை என்று இந்த பாட்டில் முதல் வரியில சொல்றாங்க. அந்நியம் இல்லான் காண்குவனேல் அந்நியமாய் காணான். அப்படிப்பட்ட இறைவன் எல்லா பொருள்களோடும் உடனாய் நின்று அறியும் தன்மையன். எல்லா பொருளோடும் உடனாய் நின்று அறியும் தன்மை இறைவன். ஏன்னா உயிரோட என் கூட உள்ள உட்காந்து நான் எப்படிப்பட்டவன்னு அறியக்கூடியவன். கல் மண்ணோட போய் உட்கார்ந்து கொண்டு அதையே அறியக்கூடியவன். அவன் ஒன்றும் எதையும் சுட்டி பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒன்றாய் உடனாய் வேற அத்தனை பொருள்களிலும் சடப்பொருளிடத்திலும் உயிரிடத்திலும் கலந்துள்ளான். என்னை பற்றி இன்னொருத்தன் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. அவன் ஊடுருவி செல்லக்கூடியவன். அவனைத்தான் நாம் ஊடுருவ முடியாது. அவன் அத்தனையிலும் ஊடுருவக்கூடியவன் சிவப்பரம்பொருள்.
நம்மால் அவனை ஊடுருவ முடியாது, அவனால் அத்தனையும் ஊடுருவ முடியும் என்பதுதான் இதில் பொருள். எல்லா பொருள்களோடும் உடனாய் நின்று அறியும் தன்மையன் இறைவன். ஆக வேறாய் நின்றி சுற்றி அறிய மாட்டான் நம்மை போல. ஆக உயிர்கள் வேறாய் நின்று இது தங்கம் வாங்கணும் சேர்க்கணும், இது வெள்ளி வாங்கணும் சேர்க்கணும், இது அது இது சேரு டேபிள் காரு பங்களா இது இந்த உறவு சேர்க்கிறது போல இறைவன் எந்த பொருளையும் சுற்றி அறிந்து சேர்க்க மாட்டான் என்பதுதான் இங்கே. வேறாய் நின்று சுற்றி அறிய மாட்டான் நம்மை போல. குருநாதர் நமக்கு தான் வேணும், அம்மா நமக்கு தான் வேணும், அப்பா நமக்கு தான் வேணும், காரு நமக்கு தான் வேணும், பங்களா நமக்கு தான் வேணும், அவருக்கு எதுவும் தேவையில்லை. அதனால தான் அவன் வேறு வேறு பொருள்களை அறிய மாட்டான் என்று சொல்றான். ஆக வேறாய் நின்று சுற்றி அறிய மாட்டான் சிவப்பரம்பொருள். எதை போல என்றால் நம்மை போல அறிய மாட்டான். அது எவ்வாறு? அது எவ்வாறு எனில் கதிர் முன் இருள் போல் அவன் முன் மானா அசத்தின்மை. அதாவது சூரியன் முன் இருள் முனைத்து தோன்றாது, சூரியன் முன் இருள் முனைத்து தோன்றாது. அதுபோல முதல்வன் முன் பிரபஞ்சம் விளங்கி தோன்றாது. சூரியன் பிரகாசிக்கும் போது இருள் இருக்குமான்னா இருக்காது, முனைந்து தோன்றாது. அதுபோல சிவத்திற்கு முன்னாடி இது இந்த அசத்து பொருள்கள் எல்லாம் தோன்றாது. நமக்காகத்தான் கொடுத்திருக்கிறான். அவருக்கு எத்தனை கோடி தங்கம்னாலும் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. அசத்து பொருள் அவன் முன் பிரகாசிக்காது என்பதுதான் இங்க உண்மை. சூரியன் முன் இருள் முனைத்து தோன்றாது, அதுபோல் முதல்வன் முன் பிரபஞ்சம் விளங்கி தோன்றாது. பிரபஞ்சம் உலகத்துக்கு தான் தோன்றும், எல்லாம் அதுல இருக்கிறது பூரா நமக்கு வேணும், ஒண்ணு கூட விட மாட்டோம், எத்து இருந்தாலும் பிடி பிடி வச்சுக்குவோம். ஆக இதுல என்ன சொல்றார், சித்தியார்ல ஒரு பாட்டு கூட இருக்கு, இதை சொல்றாரு. முனைத்திடாது அசத்து சத்தின் முன் இருள் இரவி முன் போல். சித்தியார் 249வது பாடம். அதாவது சூரியன், இரவினா சூரியன், இரவி முன் போல் எப்படி அசத்து தோன்றாதோ சிவத்தின் முன் அசத்து தோன்றாது. எதுபோல என்றால் சூரிய ஒளியின் முன்னாடி இருள் தோன்றாதது போல என்று சித்தியாரிலும் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது 2ஆம் அதிகரணம். ஆக இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, யாவையும் சூனியம் சத்ததீர் ராகலின். ஆக சிவத்துக்கு முன்னாடி சத்துக்கு முன்னாடி அசத்து பொருள் பால் அவருக்கு அது தேவையில்லை என்று சொல்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. 2வது பாயிண்ட் அடுத்து நிச்சயம் உங்களுக்கு தெரியும். அசத்தும் சிவத்தை அறியாது, இதுதான் 2வது பாயிண்ட். சத்தும் அசத்தை அறியாது, அசத்தும் சிவத்தை அறியாது. ஆக உலகத் தொகுதியும் சிவத்துக்கு தேவையில்லை, இதுதான் 2வது பாயிண்ட். அதுதான் இங்க சொல்வார். 2ஆம் அதிகரணம் மேற்கோள். இனி அசத்தினிற்கு உணர்வின்றி என்றது. அசத்தினிற்கு உணர்வின்றி என்றது. அசத்துக்கு உணர்வின்றுனா அறிவு கிடையாதுன்னு அர்த்தம். சிவத்துக்கு பேரறிவாளர், நாமெல்லாம் ஒரு சிற்றறிவு. அசத்துக்கு அறிவு இல்லை. அசத்தினிற்கு உணர்வின்றி என்றது. அசத்து காரணமாகிய தத்துவ பிரபஞ்சம், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய தத்துவ பிரபஞ்சம் தனு, நம்மளுடைய உடம்பு உட்பட தனு கரண புவன போகம் நான்கும் என்னன்னா அசத்து. அதில் இருக்கக்கூடிய கருவிகள் உட்பட, உடலாக வரும் கருவிகள் உட்பட உணர்வின்று. அப்படின்னா என்னன்னா அதுக்கு அறிவு கிடையாது. நம்மளுடைய உடம்புக்கு அறிவு, நிறைய பேருக்கு உடம்புக்கு அறிவு இருக்குன்னு நினைச்சுக்குவான், தப்பு. செட்ட உடம்புல ஊசி குத்துனா வலிக்காது, உயிருள்ள உடம்புல ஊசி குத்துனாதான் வலிக்கும். அது உயிர் தான் அந்த வலியை உணர்கிறது. ஆக ஒரு மீடியா, இந்த உயிர் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பதற்கு ஒரு கருவியாக இந்த உடலை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆக உடல் இன்பத்தையும் துன்பத்தை அனுபவிக்காது, அதற்குள்ள இருக்கிற உயிர் தான் அனுபவிக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. ஆகவே இந்த உடம்புக்கு அறிவின்று, இந்த பஞ்சபூதத்துக்கு அறிவின்று, அண்ட சராசருக்கு அறிவின்று என்பதுதான் முக்கியமான இங்க ஒரு விஷயம். ஆகவே அதுதான் நிரூபிக்குள். ஏது இங்க சொல்றாங்க, ஏது அதுதான் நிரூபிக்குள் இன்றாகலாம். நிரூபிக்கல்னா என்ன தெரியுமா? ரொம்ப அற்புதமானது. குருவின் உபதேச மொழி கேட்டு ஆராயும் இடத்தில் நீ தெரிந்து கொள்வாய்.
நீ இப்போ அப்படியே தங்கம் தங்கம்னு ஓடுறியே, வெள்ளி வெள்ளின்னு ஓடுறியே, காருகம் பங்களான்னு ஓடுறியே, சேர்க்கிறியே, இதெல்லாம் ஒரு அசத்து பொருள் என்பதை எப்போது தெரிந்து கொள்வாயாம்? குருவினிடத்து உபதேச மொழி கேட்டு ஆராயும் இடத்து இன்றாகலாம். இதெல்லாம் பொய்ப்பொருள் என்று புரிந்து கொள்வார். மாணிக்கவாசகர் குருவினோட திருவடி தீட்சை கொடுத்தவனே சொல்றாரு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீருத்தேன், பொய்விட்டு உடையான் கழல் புகவே என்றார். வாங்க எல்லாரும் போவோம். பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவாய் என்ன பட்டு அன்பாய் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டு உடையான் கடல் புகவே. ஆக இந்த நூற்பாவிலே சொல்லக்கூடியது 3 பொருள்கள். ஒன்று உயிர் பொருள், இன்னொன்று சத்து பொருள், இன்னொன்று சடப்பொருள். அந்த உயிர் பொருள் தான் இரண்டையும் பிடித்து கொண்டிருக்கின்ற பொருள். ஒரு பக்கம் சத்தையும் ஒரு பக்கம் சடத்தையும். சிவய நம எடுத்துக்கோங்க. சிவய நம ஒரு பக்கம் நடுவில் இருக்கிற யா உயிர், சிவம் என்பது சத்து, நம என்பது அசத்து. ஆக ரெண்டையும் நடுவில் இருந்து பிடித்து கொண்டிருக்கிறது சிவய நமவில். ஆக நமவை விட்டுட்டு சிவய அப்படி சிவத்தோட போயிடணும். சிவய மட்டும் இருந்ததுன்னா இறைவனை பிடித்து விட்ட. இதான் முத்தி நிலை, அத்வைத நிலை. சிவய மட்டும் இருக்கும், நம போயிடும் நம்மளை விட்டு. ஆகவே இப்போதைக்கு நம்ம சிவய நம நிலையில் இருக்கின்ற நாம், இரண்டையும் பிடித்து கொண்டிருக்கின்ற நாம் முத்தியிலே நம விட்டு சிவத்தை பிடிப்போம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஆக நிரூபிக்கள் குருவின் உபதேச மொழி கேட்டு ஆராயுமிடத்து இன்றாகலான் அசத்திற்கு உணர்வு என்று தெரியும் சொல்றார். அதான் இங்க உதாரண வெண்பா இதுக்கு சொல்றார். கருவி கரணங்களுக்கு அறிவு இல்லை, அதாவது நம்முடைய உடம்பு, கண்ணு, காது, மூக்கு, மனம், புத்தி, இந்த உலகம் போன்ற தனு கரண புவன போகங்களுக்கு அறிவு இல்லை. உயிருக்கும் சிவத்துக்கு மட்டும்தான் அறிவு உண்டு. சிவத்துக்கு பேரறிவு, உடம்பை கொடுத்தால் வேலை செய்யக்கூடிய சிற்றறிவு உயிருக்கு, அவ்வளவுதான். கருவிகரணங்களுக்கு அறிவு இல்லை. அதான் சொல்றார். அது எவ்வாறு என்று இந்த பாட்டில் சொல்றார். பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு மற்ற அணைந்த, பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு, நாம் தான் பேதைக்கு மற்ற அணைந்த பேய்த்தேர் அசத்தாகும் பெற்றிமையின் வாய்த்த தனை கண்டு உணர்வார் இல் வழியில் காணும் அசத்து இன்மை கண்டு உணர்வார் இல்லது எனக்கம். பேய்த்தேர் என்றால் பாலை நிலம். பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு மற்ற அணைந்த பேய்த்தேர் அசந்தாகும் பெற்றிமையின் பாலை நிலைத்தில் காணும் காணலை. அதாவது நம்ம ரோட்டில் காரில் போவோம், அப்படியே 50 அடிக்கு அங்கிட்டு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். போய்கிட்டே இருப்போம், தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு இடத்துலையும் தண்ணி இருக்காது. அதான் காணல். பேய்த்தேர் நீர் என்று பாலை நிலத்தில் காணும் காலனை நீர் என்று உண்ண வருபவனுக்கு தாகமாக இருக்குது. பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் குளம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் 50 மீட்டரில் தண்ணி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போவான். நெடுஞ்செய்மான் என்று மாணிக்கவாசகர் சொல்வார். நெடுங்கண் மான் என்று ஒரு பாடலில் சொல்வார். அப்போ மான் இப்படி போய் 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 தண்ணியை குடிக்க முடியாமல் இறந்து போயிடும். பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் இருக்குது, நடந்து போனால் கன்ஃபார்ம்டாக குடிக்கலாம். அதை விட்டுட்டு 50 மீட்டரில் தண்ணி இருக்குன்னு 50 மீட்டராக நகர்ந்து போய் கடைசியில் தண்ணி இல்லாமல் சாகிற மாதிரி. அதான் சொல்கிறார். பாலை நிலத்தில் காணும் காணலை நீர் என்று உண்ண வருபவனுக்கு அந்த காணல் பொய்யாகும் தன்மை போல. அங்கே இருக்கிற நீர் பொய் என்பது போல உண்ண வருவான். 50 மீட்டர் தள்ளிக்கிட்டே இருப்பான், தண்ணியே இருக்காது. ஆனால் கன்ஃபார்ம்டாக 1 கிலோமீட்டரில் தண்ணி இருக்குன்னு அவனுக்கு தெரிய போக மாட்டான், ஏமாந்து போவான். அப்படியே ஒரு மான் செத்ததாக மாணிக்கவாசகர் பாட்டில் சொல்றார். பாலை நிலத்தில் காணும் காணல் நீர் என்று உண்ண வருபவனுக்கு அந்த காணல் நீர் பொய்யாகும் தன்மை போல. இது எப்ப தெரியும்? வாய்த்து குருவின் உபதேசம் கேட்டு ஆராயுமிடத்து.
ஆக ஒருவனுக்கு கண்டிப்பாக குருவின் உபதேசம் வேண்டும். அதனால தான் இன்னைக்கு கலாமடத்தின் சார்பாக நம்ம நகரத்தார் சமூகத்தில் 64 பட்டத்திலிருந்து குரு உபதேசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்மளுடைய அந்த சமுதாயத்திற்கு அந்த உபதேசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக பல சமூகத்திலே அவருடைய குரு பீடமாக அமைத்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்மளுடைய கைலாய பரம்பரையிலையும் நமக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கைலாய பரம்பரை, திருவாவூர்துறை ஆதீனம் உட்பட அத்தனை 18 ஆதீனங்களும் நமக்கு இது போன்ற உபதேசங்களை செய்து நல்வழிப்படுத்துகிறார்கள். நமக்கு இங்கே குருவாக எழுந்தருளிருக்கின்ற திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள் வாய்த்து குருவின் உபதேசம் கேட்டு ஆராயும் இடத்து அதனை கண்டு உணர்வால் இவ்வழியின் அசத்து என்மை காணும். அசத்தின் தன்மை ஆராய்ந்து அறிவர் இல்லாத போது அசத்து சத்து போல காணப்படும். தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்துக்கிட்டே இருந்தானா அவனுக்கு அது பெரும் 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 சொத்தா இருக்கும். நிறைய பேர் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டில் வாங்கு 3 பவுன் வாங்கி சேர்த்து வைப்பான். சேர்த்து வைப்பாங்க. இடத்த வாங்குவான், இதை வாங்குவான், கடைசியில் சேர்த்து போடுவான். எதுவுமே இல்லாமல் சேர்த்து போடுவான். அதுபோல அசத்தின் தன்மை ஆராய்ந்து அறிவது இல்லாத போது, ஆராய்ந்து அறிபவன் இல்லாத போது அசத்து சத்து போல காணப்படும். சத்து போல இருக்கிறதுனால போய் தேடி வாங்கி சேர்க்கிறான். அசத்து சத்து போல் காணப்படும், காணல் நீர் போல் காணப்படுமா. ஆக குருபதேசம் கிடைக்க பெற்றவுடன் அசத்தின் தன்மை ஆராய்பவர்க்கு அசத்து அறிவற்றதாகவே தோன்றும். ஒரு நிலைமைக்கு நம்மெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன, நீங்க எடுத்துக்கோங்கப்பா, ஆளை விடுங்கப்பா, இதெல்லாம் பொய்ப்பொருள்ப்பா, நான் மெய்ப்பொருளாகி சிவனை அடையக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன், தினசரி திருநீர் உத்ராக்கம் 5 எழுத்தை பிடிச்சிட்டேன், எல்லாம் வச்சுக்கோங்க, நீங்கள் எதாவது பண்ணிக்கோங்க, என்னை ஆளை விடு சாமி, நான் சிவப்புழுதா போகிறேன்னு யாரெல்லாம் சிவனடியார்களாக இருக்கிறாங்களோ தேவைக்கு வந்தவுடன் சிவத்தை முழுவதுமாக நினைத்து செல்வார். இப்போ எங்கிட்டே இருக்குது, பணம் இருக்குது, ஒரு 50 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏதோ 50 லட்சம் வச்சுருக்காருன்னு. 50 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடிக்கு ஒரு இடம் கிடைக்கும், லோன் 50 லட்சம் தருவான். நான் ஒருத்தன் சொல்லுவான் 5 வருஷத்தில் அது 5 கோடியாக போகும்னு சொல்லுவான். நான் இதை வாங்கினா 5 கோடி நிச்சயம் போகும், அது நிச்சயமாக எல்லாம் வரும். ஆனால் இன்னைக்கு நான் 5 வருஷத்துக்குள்ளே பின்னாடி வரும்போது நான் என்னவோ, நான் சிவசிந்தனையை விட்டுட்டு அந்த 50 லட்சத்து லோன் கிடைக்கிறதுலையும் அந்த இதுலேயும் போய் பொய்யிலேயே உழண்டு கொண்டு இருப்பேன். அதனால் பொய்யில் புரண்டு உழலாதே என்று சொன்னேன். இருக்கிறது போதும், நமக்கு எது தேவையோ அதை கொடுத்துருக்கான் நினைத்து கொண்டு இந்த பொய்ப்பொருள் மீது அதிக ஆசைப்படாது. நிறைய பேர் இந்த மண்ணு எனக்கு சொந்தம், மண்ணு எனக்கு சொந்தம்மா, சத்தியமா இல்லை. குறைச்சில செத்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போட்டு போய்ச்சிருவான். மண்ணுக்குத்தான் நாம சொந்தம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஆக இவ்வாறாக முதல் அதிகரணத்திலே சத்துக்கு முன்னாடி அசத்து நிற்காது என்றும், 2வது அதிகரணத்திலே அசத்து ஒரு பொய்ப்பொருள் என்றும், குரு உபதேசம் கிடைக்கும் பொழுது அசத்து ஒரு பொய்ப்பொருள் என்று உனக்கு தெரியும் என்று சொல்றார். 3வது அதிகாரம் என்ன சொல்றார்? ஆன்ம ரூபம். இப்பதான் உயிரை பத்தி சொல்றார். ஆன்ம ரூபம், ஆன்மா எப்படி இருக்கிறது என்று சொல்றார். 3வது அதிகாரம் மேற்கோள். இனி இருதிறன் அறிவுளது இரண்டல ஆன்மா, இருதிறன் அறிவுளது இரண்டல ஆன்மா. பொழிப்புரை. சத்து அசத்து என்றும் 2 இயல்பை அறிவது ஆன்மா. சத்தினுடைய தன்மையும் அசத்தினுடைய தன்மை 2ஐயும் அறிவது எதுன்னா ஆன்மா. சிவத்தையும் ரசிக்கும், பொருளையும் ரசிக்கும். இதையும் விட மனசு வராது, அதையும் விட மனசு வராது. சிவத்தையும் அடையணும்னு ஆசையாக இருக்கும், இங்கே பொருளையும் விட மனசு ஆசையாக இருக்கும். விடாது, எதுவுமே விடாது. ஆக உயிர் சத்தும் மன்று அசத்தும் மன்று சதசத்து ஆகும், சதசத்தாகும். சத்தையும் அசத்தையும் மாறி மாறி பிடிக்கின்ற சடசத்து ஆகும். இந்த அதிகரணத்திலே மேற்கோளுக்கு வேறு ஏது கூறாமல் பொழிப்புரை நேரடியாக கூறியுள்ளார். ஏனென்றால் இதே 2 அதிகரணத்தில் மேற்கோளே ஏதுவாக, அதாவது உதாரணமாக இருக்கிறது. அதாவது என்னன்னா, சத்தினிடத்து அசத்து பிரகாசிக்காது என்றும், அசத்தினிடத்து உணர்வின்றி அறிவில்லை என்றும், ஆக சத்துக்கு முன்னாடி அசத்து நிற்காது என்றும் அசத்துக்கு அறிவு இல்லை என்றும் முன் சொன்னதே ஏதுவாக சைவ சமயம் சொல்கின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏது என்பது சைவ சமயம் சொல்கின்ற கருத்து. அதற்கு ஒரு உதாரண வெண்பா சொல்லுவாங்க. ஆனால் உதாரண வெண்பா கொடுத்துருக்காங்க, ஏது அங்கே மேற்கோளாக சொல்லப்பட்டு விட்டது என்று இங்கே சொல்றாங்க. ஆக இந்த
இந்த சதசத்தாகிய உயிரை பற்றி சொல்கிறாங்க. முதல் அதிகரணத்தில் எதை பற்றி சொன்னாங்கன்னா கிளியராக சத்தை பற்றி சொன்னாங்க, சிவத்தை பற்றி. சிவத்துக்கு முன்னாடி அசத்து நிற்காது என்று. அதே போல் 2வது அதிகரணத்தில் என்ன சொன்னால் அசத்தை பற்றி சொன்னாங்க. 3வது அதிகரணத்தில் உயிரை பற்றி சொல்கிறாங்க. உயிர் எப்படி இருக்குன்னா ரெண்டையும் தன்மையாக இருக்கு, ரெண்டையும் பிடிக்கிற தன்மையாக இருக்கிறான். பாலத்துக்கு நடுவில் இருந்து இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு. ஆக நம்ம 2 கெட்ட நிலைமையில தான் இருக்கிறோம். ஒன்றும் நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை. 2க்கு இடையில சிவத்தையும் ஒரு கையில் பிடிச்சிருக்கோம், ஒரு கையில் உலகத்தையும் பிடித்திருக்கக்கூடிய இக்கட்டான நிலைமையில் இருப்பவர்கள் தான் இந்த உயிர்கள் என்று சொல்கிறோம். பதியையும் பாசத்தையும் அறிவது உயிர். அவற்றை அறியும் வழியாலேயே தன்னையும் அறியும் இந்த உயிர். எப்படி சடப்பொருள்களையும் அறிகிறதோ, ஆக பதியையும் பாசத்தையும் அறிவது உயிர். அவற்றை அறியும் வழியிலேயே தன்னையும் அறியும். எப்படி சிவத்தை இந்த உயிர் அறிகிறதோ, இந்த பாச பொருள்களை அறிகிறதோ, அதை போலவே உயிர் தன்னைத்தானேயும் அறியும். அந்த வழியிலேயே உயிர் தன்னையும் அறியும், தன்னைத்தானே அறியும் என்று சொல்றார். அரு உருவம் தான் அறிதல்லாய் இளையாய் ஆன்மா அரு உருவம் அன்றாகும் உண்மை. அரு உருவாய் தோன்றி உடன் நில்லாது தோன்றாது நில்லாது தோன்றல் மலர் மனம் போல் தொக்கு. மலர் மனம் போல் தொக்கு. அரு உருவம் என்று இங்கே சொல்லக்கூடியதிலே அரு என்பது சத்தாகிய சிவத்தையும், ஏனென்றால் அவன் அருவுருவன், அருவனாக இருக்கக்கூடிய உருவம். இங்கே கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்ற உருவமாக இருக்கக்கூடியது அசத்து. கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பொருளாக தெரியக்கூடியது அசத்து. கண்ணுக்கு முன்னாடி தெரியாத பொருளாக இருக்கிறவன் யாருன்னா சிவம். அதான் அரு என்பது சத்து, உருவம் என்பது அசத்து. இரண்டையும் அறிவதாய் உயிர் உண்டு என்று இந்த வெண்பாவில் சொல்றாரு. இரண்டையும் அறிவதாய் உண்டு, சத்தையும் அசத்தையும் அறிவதாய் உயிர் உண்டு. பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டரில் போட்டிருப்பேன், ஒன்றுன்னு போட்டிருப்பேன். இளையாய் ஆன்மா அரு உருவம் அறிதல் அரு உருவம் என்றாகும். ஆக இங்கே என்ன சொல்றாரு, நுண்ணூல்களை ஆராய்வது உயிரே. இப்போ நம்மளாம் படிக்கிறோம், சிவஞான போதம் படிக்கிறோம், அதை படிக்கிறோம், தேவாரம் திருவாசகம் படிக்கிறோம். நுண்ணூல்களை ஆராய்வது உயிரே. அந்த உயிரே சத்தையும் அசத்தையும் அறிவதாகும். எந்த உயிர் நுண்ணூல்களை அறிகிறதோ, எந்த நூல்களை நோக்கி செல்கிறதோ, அந்த உயிரே சத்தையும் அசத்தையும் அறியக்கூடியது. ஆகவே இங்கே நூல் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவஞான போதம் சத்தையும் அசத்தையும் அறிய வைக்கக்கூடிய நூல் என்பதை புரிந்து கொள்ள. ஆக உயிர் சத்துக்கும் அசத்துக்கும் வேறு ஆனது என்று இதை தெரிந்து கொள்கிறோம். சத்துக்கும் அசத்துக்கும் வேறானது. உண்மை அருவுருவாய் தோன்றி உடன் இல்லாது தோன்றாது நில்லாது. எதுபோல என்றால் மலர் மனம் போல் தொக்கு தோன்றல். இப்போ உதாரணம் சொல்றீங்களே, மலரின் மனம் மலரை போல் விளங்கி தோன்றுதலும் இல்லை. நல்லா பாருங்க, மலர்ல மல்லிகைப்பூ மலர் அப்படி மனம் வீசுது, அப்படியே நறு மனம் மூக்க தொலைக்குது. ஆனால் மலரை போல மனம் இருக்கானா இல்லை. மலரை போல மனம் கண்ணுக்கு தெரியுதானா தெரியல. மலரின் மனம் மலரை போல் விளங்கி தோன்றாது, கண்ணுக்கு தெரியாது. விளங்கி தோன்றலும் இல்லை. ஆனால் இல்லாத பொருளும் இல்லை, சூன்யமும் இல்லை. நல்ல கண்ணுக்கு தெரியுது மலர் தான், ஆனால் வாசனை உங்க கண்ணுக்கு தெரியாது. மலரின் மனம் மலரை போல் விளங்கி தோன்றுதலும் இல்லை. அதே நேரத்தில் அந்த மனம் சூனியமும் இல்லை. மலரில் அடங்கிய மனம் போலாகும். அந்த மலருக்குள்ள அடங்கிய மனமாக இருக்கும். மிளகாய்க்குள் அடங்கிய காரம் போல, பழத்துக்குள் அடங்கிய சுவை போல, பண்ணில் அடங்கிய இசை போல, அப்படி சொல்றார். ஆகவே அதுபோல ஒன்றுன்னா அதுபோல உயிர் சார்ந்த பொருளின் வண்ணமாய் அடங்கி தோன்றுவதோர் இயல்பாகும். சிவா 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 கேக்குதா? கேக்குதா? இங்க கேக்குதுமா, ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆக சார்ந்த பொருளின்
வண்ணமாய் அடங்கி தோன்றுவதோர் இயல்பாகும். ஆக உயிருடைய தன்மை என்னன்னா சார்ந்ததாம் தன்மை. சாஞ்சா சாயிர புக்கர் சாயிர செம்மறி ஆடுகள் தான் உயிர். சிவத்தை சாரும் பொழுது சிவமாகவும், அசைத்தை சாரும் பொழுது அசத்தாகவும். காய்கறிக்காரங்கிட்ட போய் தொழில் செஞ்சா காய்கறி அறிவு தான் நமக்கு வரும். ஜுவல்லரிக்காரங்கிட்ட போய் தொழில் சொந்தா ஜுவலை பத்தி தான் அறிவு வரும். அடியார்களோடு போய் இருந்தா சிவத்தை பத்தி மட்டும்தான் நமக்கு வரும். அதனால சத்சங்கம் என்று சொல்றார். சிவத்தோட சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். இப்படி அடியார்களோடு இருக்கும் பொழுதுதான் இந்த ஆனந்தம் சிவன் அடியார்களுக்கு கிடைக்கும். காய்கறிக்காரனோட இருந்தா காய்கறியினுடைய சிறப்பு தான் தெரியும். மலரை போல் விளங்கி தோன்றுதலும் இல்லை, சூனியமும் இல்லை. மலரில் அடங்கிய மனம் போல் ஆகும். பார்த்தீங்கன்னா மிளகாயில் காரம் அதில் அடங்கியிருக்கும், பழத்தில் சுவை அதில் அடங்கியிருக்கும். அதுபோல் மலரில் அந்த மனம் கண்ணுக்கு தெரியாது. மலர் விளங்கி தோன்றுவது போல அந்த மனம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த மலருக்குள் அடங்கி இருக்கும். அதுபோல உயிர் சார்ந்த பொருளை அடங்கி இருக்கும். சார்ந்ததாம் பொருளின் வண்ணமாய் அடங்கி தோன்றுவதோர் இயல்பாகும். ஆக உயிருடைய இயல்பு சார்ந்ததாம் வண்ணம் தன்மை. உயிருடைய இயல்பு சார்ந்ததாம் வண்ணம் தன்மை. உதாரணம் 43 பாடல். அறிவு அறியாமை என்னும் இரண்டு தன்மையும் சார்ந்த பொருளாய் உயிருக்கு வரும். அறிவு அறியாமை என்னும் இரண்டு தன்மையும் சார்ந்த பொருளால் உயிருக்கு வரும். ஞானம் வர்றதும் அஞ்ஞானம் வர்றதும் எந்த பொருளை சார்ந்து இருக்குமோ அதனுடைய தன்மையில் வருமா. தங்கத்தில் சார்ந்தா தங்கத்தினுடைய தான் வரும், சிவத்தோட சார்ந்தா சிவத்தினுடைய தன்மை. எதை சொன்ன? சிவத்தினுடைய தன்மை சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். ஆக அடியார்களோட சேர்ந்தா சிவன் தான் தெரியும். தங்கத்தோட சேர்ந்து தொழில் பண்ணால் தங்கம் தான் தெரியும், எந்த தொழில் இருக்கிறோமோ. ஆக அறிவு அறியாமை என்னும் இரண்டு தன்மையும் சார்ந்த பொருளால் உயிருக்கு ஏற்படும். ஆக அசத்தில் சேர்ந்தா அறியாமை ஏற்படும், சத்தில் சேர்ந்தா அறிவு ஏற்படும். இதுதான் இந்த பாட்டில். ஆக இவ்விரண்டினாலும் அறிவிக்கப்படுவதாய் உயிர் உண்டு என்று இங்கே சொல்றார். மயக்கம் அது உற்றும் மருந்தில் தெளிந்தும் பெயர்த்து உணர் நீ சத்தாகாய் பேசில் அசத்தும் மலை நீ அறிந்து செய்வினைகள் நீயன்றி வேறு அசத்து தான் அறிந்து துய்யாமைதான். அதாவது மயக்கம் அது உற்றும் மறிந்தும் தெளிந்தும். உன் அறிவு விளங்க துணையில்லாத போது பொருளை இன்னென்று அறியாமல் மயக்கம் அடைவார். நீ துணை சாப்பாடு இல்லை, உடம்பு வேலை செய்யலை, சரியா வேலை செய்யலை, மயக்கத்தில் இருக்க. அப்போ என்ன செஞ்சாலும் உனக்கு புரியாது, என்ன சொன்னாலும் புரியாது, பார்க்குற பொருளாக கலங்களாக தெரியும், என்ன பொருளும் தெரியாது, மயக்கத்தில் இருப்ப. அந்த நிலையில் உனக்கு கொஞ்சம் அன்னம் கொடுத்தோம்னா சாப்பிடுவ. பசி தீர அன்னம் கொடுத்து மருந்து போல் கருவி துணையாக மயக்கம் நீங்கி பொருளை இன்னது என்று அறிவாய். சாப்பிட்ட உடனே அது ஒரு மருந்து மாதிரி வேலை செஞ்சு உனக்கு பசி நீங்க உடனே அப்பா இப்போ சொல்லு, என்ன பொருள் காட்டு, எழுது, எல்லாம் சொல்ல முடியும். ஆக ஒரு பசி கருவிகள் இல்லாத நிலையில் மயக்கமாக இருக்கின்ற நீ, கருவிகள் ஒழுங்காக செயல்படுகின்ற அன்னம் பாலிப்பு முடிஞ்சவனே கருவிகள் ஒழுங்காக செயல்படுகின்ற போது ஒரு மயக்கம் நீங்கிய நிலையிலும் இருப்பாய். அது போல பெயர்த்து உணர் நீ பேசில் சத்தாவாய் மேற்கண்டவாறு மாறி மாறி அறியும் நீ. அதாவது மயங்கியும் மயங்காமலும் இறைவன் போல இயல்பாகவே அறிபவன் அல்லன். நீ இறைவனுக்கு எப்பயும் முற்று உணர்ந்தவரும் போல உனக்கு தெரியாதுப்பா, உனக்கு தெரியாது. அப்படியெனில் நான் அசத்தாவேனோ? இறைவன் போல இல்லைன்னா நான் அசத்தா இல்லப்பா. அதுதான் அடுத்து சொல்றார். இதுதான் மாணிக்கவாசர் கூட ஒரு பாட்டு சொல்றார். சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோலின் பாமை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை சொல்லிட்டு மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே. முதல்ல மயக்கத்தையும் காட்டுறவர் அவதான்.
அப்புறம் வழியவும் காட்டுறவர் அவர்தான். மாலும் காட்டி பின் வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானே கொடியேன் என்றோ கூடுவது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தோல் பாவைக்கு கயிறு இழுப்பது போல நாமளும் அம்மா இழுக்கிற இழுப்புக்கும் அப்பா இழுக்கிற இழுப்புக்கும் மனைவி மக்கள் இழுக்கிற இழுப்புக்கும் சுத்திட்டு இருந்தோம். அதான் மயக்கம். பிறகு வழியை காட்டினாய் சிவபெருமானே, வழியை காட்டி அடியார் கூட சேர வைத்து இது போன்ற வகுப்புகளை கேட்க வைத்து அந்தளித்தை சொல்ல வைத்து உன்னை இழுத்து கொண்டாய் உன்னிடம் என்று சொல்றார். ஆக நீ அறிந்து செய்வினைகள் நீ அன்று வேறு அசத்துதான் அறிந்து துய்யாமை அசத்தும் மலை. இதுக்கு என்ன பொருள்னா, நீ முன் செய்த வினை பலனுக்கு வரும்போது எந்த ஜென்மத்திலேயோ செய்த வினை இன்னைக்கு பலனுக்கு வருது, அறுவடை ஆயிட்டு வருது. பலனுக்கு வரும்போது நீயே அனுபவிக்க உரியவன், நீதான் அனுபவிக்கணும். அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நீதான் அனுபவிக்கணும். உன்னின் வேறாய் உள்ள பாசம் அனுபவிக்க மாட்டா. பாசனம் இந்த இடத்துல உடம்புன்னு வச்சுக்கோங்களேன், தனு கரண போகணும் போகும். உன்னின் வேறாய் உள்ள இந்த பாசம் அனுபவிக்காது. ஆக இன்ப துன்பத்தை அனுபவிப்பது உடம்புன்னு நினைச்சீங்கன்னா தப்பு. உயிர்தான், உயிர்தான். காய்ச்சல் வந்தா உடம்பு அனுபவிக்கல, உயிர் அனுபவிக்குதுப்பா. ஆகவே உடம்பு அனுபவிக்க நினைக்காத, நம்ம இன்பத்தை அனுபவிக்கனாலும் உடம்பு அனுபவிக்கல, அதுவும் உயிர் தான் அனுபவிக்குது. துன்பத்தை அனுபவிக்கனாலும் உடம்பு அனுபவிக்கல, அதுவும் உயிர் தான் அனுபவிக்குது. அதனாலதான் இது பேர் சிற்றின்பம் திருதுன்பம். துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும். பிறவியே பெருந்துன்பம். அதை நீக்கினாத்தான் சிற்றின்பம் சிறுதுன்பம் இது ரெண்டையும் தான் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பம் வரும், அப்புறம் துன்பம் வரும், மாறி மாறி. ஆகவே நீ அசத்தும் அல்ல. ஆகவே இந்த உடம்பு அனுபவிக்க நினைக்காத, அது கிடையாது, நீ தான் அனுபவிக்கிற. அதனால நீ அசத்து இல்லை. ஆக சத்துக்கும் அசத்துக்கும் வேறாய் உள்ள பொருளப்பா நீ. துணை உள்ள போது அறிதலும் துணை இல்லாத போது அறியாமையுமாகிய இரண்டும் உடைய நீ துணையின்றி அறியும் சத்தும் துணை உள்ள போது அறியாத அசத்தும் அல்ல. நீ துணை இல்லாம அறியக்கூடிய சத்தும் அல்ல, துணை இல்லாத போது அறிய முடியாத அசத்தும் அல்ல. அவ்விரண்டுக்கும் வேறாய் உள்ள சித்து அசத்து தன்மை உடைய பொருள். சித்தும் அசத்தும் தன்மை உடைய பொருள். அறிவும் அறிவும் இல்லாத பொருளையும் நீ இரண்டும் மாறி மாறி அனுபவிக்கின்ற ஒரு சித்து அசத்தாக உள்ள ஒரு பொருளப்பா. அதை சடசத்து என்று சொல்ல. நிறைவான இந்த வெண்பா பதி பாசம் என்னும் இரண்டின் பாலும் அது அதுவாய் நின்று உயிரறியும் மெய்ஞானம் தன்னில் விளையாது. மெய்ஞானம் தன்னில் விளையாது. அசத்தால் அஞ்ஞானம் உள்ளம் அணைதல்கான். அசத்தால் அஞ்ஞானம் உள்ளம் அணைதல்கான். மெய்ஞானம் தானே உளது அன்றே. மெய்ஞானம் தானே உளது அன்றே. அது எவ்வாறு எனில் தன் கடல் நீர் உப்பு போல் தான் ஏய் உளம் உளவாத்தான். தன் கடல் நீர் உப்பு போல் தான் ஏய் உளம் உளவாத்தான். ஆக இது எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு உதாரணத்தோட இந்த உதாரணம் வெண்பாலும் சொல்றாரு. இவ்விரண்டின் பாலும் விளங்குவதாய் உயிர் ஒன்று என்று மூன்றாவது இந்த வெண்பாவில் சொல்றார். அஞ்ஞானம் மேலை வெண்பாவில் உயிருக்கு உண்டு என்ற மயக்கத்தை இங்கே அஞ்ஞானம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது அசத்தின் மேல் உள்ள பற்று, அதைத்தான் அஞ்ஞானம் என்று சொல்றார். மெய்ஞானம் தன்னில் அசத்தாதல் விளையாது. சூரியன் முன் இருள் நில்லாதது போல மெய்ஞானம் முன் அசத்து நிற்காது. சூரியன் முன்னாடி எப்படி இருள் நிற்காதோ நமக்கு மெய்ஞானம் கிடைச்சிருச்சுன்னா அஞ்ஞானம் போயிடும். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அப்ப எப்ப மெய்ஞானம் தன்னை அறிவிக்கும் பொழுது, குருநாதராக வந்து மெய்ஞானம் கிடைக்கும் போது அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அதான் குருநாதரை பார்த்து சொல்றார், குருமணியை பார்த்து சொல்றார் மாணிக்கவாசகர். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்று குருநாதரை பார்த்து, குருமணியாக வந்தவரை பார்த்து சொல்றார். ஆக குருநாதராக வந்து நமக்கு அஞ்ஞானத்தை போக்கக்கூடியவன். ஆகவே மெய்ஞானமுன் அஞ்ஞானம் நிற்காது. மெய்ஞானமுன் அசத்து நில்லாது. மெய்ஞானம் தானே உள்ளது அன்றே. அந்த மயக்கம் இறைவனிடத்தில் ஏற்படாமல் இறைவன் உள்ள அன்றே ஒன்று உயிர்களுக்கு என்று சொல்றார். அது அந்த மயக்கம் இறைவனிடத்தில் ஏற்படாது, இறைவனுக்கு கிடையாது. இறைவன் உள்ள அன்றே உயிரிடத்து உள்ளது என்று இங்கே சொல்றார். உயிரிடத்து
தான் ஏய் உளம் உளவா உயிரிடத்தில் உள்ளது என்று சொல்றார். உளவா உள்ளம் அணைதல், தானே உளம் உளவா உள்ளம் அணைதல். ஆகவே அந்த மயக்கம் இறைவன்கிட்ட கிடையாது, உயிருக்கிட்ட மட்டும்தான் உண்டு. இந்த மயக்கம் இறைவனுக்கு இல்லாமல் உயிருக்கு இருப்பது எதுபோல் என்றால், எதுபோல இருக்குதுன்னா ஒரு ஆகாயம் இருக்குமா, அந்த ஆகாயத்துக்குள்ளதான் அந்த எல்லாமே நம்ம எல்லாமே இருக்கிறோம். ஆக ஆகாயத்துக்குள்ள இந்த பூமியும் இருக்குது, ஆகாயத்துக்குள்ளதான் கடலும் இருக்குது. ஆகாயத்துக்கு இடம் கொடுத்திருக்கு, ஆகாயத்துக்குள்ள இடம் கொடுத்திருக்கு இந்த கடல் இருப்பதற்கு. ஆகாயம் கடல் இருக்க இடம் கொடுத்திருக்கு. அந்த கடலுக்குள்ள உப்பு நீர் இருக்குது. ஆகவே பார்த்துங்க, ஆகாயத்தில் உப்பு கிடையாது, அதில் இருக்கக்கூடிய இடம் கொடுத்திருக்கிற கடலுக்குள்ள உப்பு இருக்குது. இதுதான் இங்கே சொல்ல வர்றார். நீருக்கு இடம் கொடுத்துள்ள ஆகாயத்தில், அத கடல் நீர், கடல் கடல் வெளிக்கண், அதாவது ஆகாயத்தை சேர்ந்தது தான் கடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாயத்தை சேர்ந்தது தான் அத்தனையும், இந்த உலகம் கூட ஆகாயத்தை சேர்ந்தது தான். ஆகாயத்துக்குள்ள ஒரு உட்பட்ட பகுதி தான் கடல். நீருக்கு இடம் கொடுத்துள்ள ஆகாயத்தில் உப்பு இல்லாமல் கடல் நீரை உப்பு பற்றி இருப்பது போல், அந்த வெளியில் உப்பு இல்லை, ஆனால் கடல் நீரில் மட்டும் உப்பு இருக்குது. அதுபோல இந்த உயிருக்கு மயக்கம் உண்டு, இறைவனுக்கு மயக்கம் இல்லை. ஆகாயத்திற்கு மயக்கம் இல்லை, கடலில் உள்ள நீருக்கு மயக்கம் உண்டு, அதாவது உப்பு உண்டு. அதுபோல இறைவனுக்கு மயக்கம் இல்லை, உயிருக்கு மயக்கம் உண்டு. அதனால தான் சிவத்தையும் மயங்கி பிடிக்குது, அசத்தையும் மயங்கி பிடிக்குது. ஆகவே இருதிறனையும் மயங்கி மயங்கி மாறி மாறி பிடிச்சுட்டு இருப்பா சுவாமி. ஆகவே இரண்டும் தேவைப்படுவது உயிருக்கு என்று இந்த நூற்பா உறுதி செய்கிறது. ஆகவே சடசத்தாய் இருக்கக்கூடியது உயிர். இந்த உயிருக்கு இரண்டு நிலை உண்டு, சத்தையும் பிடிக்கின்ற தன்மை, அசத்தையும் பிடிக்கின்ற தன்மை. அதனால் உயிர் சடசத்து என்று சொல்கிறது. இந்த நூற்பாவினுடைய நுண்பொருள், சிவபெருமான் முன் உலகம் ஒரு அனுபவ பொருள் ஆகாது. ஏன்னா சிவபெருமான் முன் வீடு கட்டி இங்கே தங்க போறது கிடையாது. அதனால சிவபெருமான் முன் இந்த உலகம் ஒரு அனுபவ பொருள் அல்ல. உயிர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் ஒரு அனுபவ பொருள். நிலையில்லாத கருவிகளுக்கு அறிவு இல்லை. ஆகவே இந்த தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய கருவிகளுக்கு அறிவு இல்லை, இந்த தத்துவங்களுக்கு அறிவு இல்லை என்று பெயர். நிலையில்லாத கருவிகளுக்கு அறிவு இல்லை. இரண்டாவது, மூன்றாவது அதிகரணத்தில் கருவிகளையும் சிவத்தையும் அறிவதாயும் அவற்றால் அறிவு விளங்குவதாயும் இரண்டையும் சார்ந்ததா மன்னமாயிருப்பது உயிரே. ஆக சிவத்தை சார்ந்திருக்கும் போது சிவத்தன்மையாகவும், அசத்தை சார்ந்திருப்பதோ போது அசத்தாகவும் இருக்கிறது. அடியாராக இருக்கும் பொழுது சிவம் தெரியும், அடியார் அல்லாது இருக்கும்போது உலகம் தெரியும். அங்கு மறைப்பு ஆற்றல், இங்கு அருள் ஆற்றல். ஆகவே இவ்வாறாக உயிர்களுடைய தன்மையை இங்கே அதிகாருடைய இயல்பு. ஆகவே இங்கே அதிகாருடைய இயல்பு என்ன என்றால், இந்த இப்பேற்பட்ட சடசத்தாக இருக்கக்கூடிய உயிருக்கு சடத்தையும் பிடிக்கக்கூடிய உரிமை உண்டு, அதே நேரத்தில் சிவத்தையும் பிடிக்கக்கூடிய உரிமை உண்டு. ஆனால் சடத்தை விட்டு முழுமையாக சிவத்தை பிடிப்பதற்தான் புத்தி. ஆகவே முழுமையாக சிவத்தை அடையக்கூடிய அதிகாரம் இறைவனுக்கு உண்டு என்று முடிவு செய்து சடத்தை விட துணிய வேண்டும் என்பதுதான் அடுத்தடுத்த பாடல்களிலே வரக்கூடியது. ஆகவே ஏழாம் நூற்பா என்ன சொல்கிறது என்றால், இங்கே உயிருக்கு இறைவனை அடையக்கூடிய அதிகாரம் உண்டு என்று சொல்லி இங்கே மூன்று விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று சத்துக்கு முன்னாடி அசத்து பால், அதாவது சிவனுக்கு முன்னாடி உலகம் தேவையில்லாத ஒரு பொருள் என்று சொல்றாரு. அதே போல அசத்துக்கு முன்னாடி சிவம் தேவையில்லாத பொருள். ஏன்னா அதுக்கே அறிவு கிடையாது, அதுக்கு எந்த பொருளும் தேவையில்லை. ஆனால் உயிருக்குத்தான் இரண்டு பொருள்களும் தேவை. இரண்டையும் பற்றக்கூடிய ஆற்றல் உயிருக்குத்தான் உண்டு. ஆகவே இரண்டையும் பற்றக்கூடிய உரிமை உயிருக்கு உண்டெனிலும் இப்பொழுது பற்றி கொண்டு இருந்தாலும் கூட அதை ஒரு நாள் விட்டுவிட்டு பொய்யாகிய உலகத்தை விட்டுவிட்டு மெய்யாகிய ஆண்டானை அடைய வேண்டும் என்ற அடிமை உணர்வு உயிருக்கு வர வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பாடல்களை சொல்ல இருக்கிறார்கள். ஆகவே இங்கே உயிர் என்பது இறைவனை அடையக்கூடிய உரிமை உண்டு நமக்கு என்று உறுதி செய்வதுதான் இங்கே சார்ந்ததாம் நம் தன்மை உயிர் என்று கூறி இறைவனை சார வேண்டும் என்று கூறி இந்த நூற்பாவை நிறைவு செய்கின்றோம்.